ஹாய் வணக்கம். நான் அருண் த மென்டலிஸ்ட். ஸோ வெல்கம் டு ஹிப்னோ டாக்ஸ். நம்ம கூட அசோக் சார் இருக்கார். வணக்கம் அசோக். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு அசோக், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த பாட்காஸ்ட்டுக்கு வந்ததில் உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ண அந்த போன பாட்காஸ்ட் நல்ல வரவேற்பை பெற்றது. நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. கரெக்ட். ஆமாம், நிறைய பேர் அதுக்கெல்லாம் பார்த்த வியூவர்ஸ்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அமேசிங் ரெஸ்பான்ஸ். ஸோ கண்டினியூவாக நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருங்க. எல்லாருமே அருண் சார்னுடைய பர்ஃபார்மன்ஸ் அதில் சூப்பர், அவர் கேள்விகள் நல்லா கேட்டார் அப்படின்னு உங்களுக்கு நிறைய பாராட்டுகள் தெரிவிச்சிருந்தாங்க. உண்மையாக இருக்கிற பட்சத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஆமாம், சூப்பர் அசோக். அசோக், நம்ம இன்னைக்கு பாட்காஸ்ட்டில் வந்து நிறைய விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் முதல் கேள்வி என்னோடது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன பாட்காஸ்ட்டில் வந்து ஒரு விஷயம் நம்ம பேசியிருந்தோம், பிளசிபோ எஃபெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம். ஆமாம், இது எனக்கு நிறைய பேர் வந்து எனக்கு பர்சனலாகவும் கேட்டிருந்தாங்க. சரி, இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்றதுக்கு. உங்களுக்கும் ஒரு சிலர் கால் பண்ணி பேசினதா நீங்களும் சொல்லியிருந்தீங்க. ஸோ ஜென்ரலாக இதை பற்றி நமக்கு தெரியும் ஹிப்னாசிஸில். இதை பற்றி சொல்லுங்கள், பிளசிபோ எஃபெக்ட்னா என்ன? ஓகே, பிளசிபோ எஃபெக்ட் அப்படிங்கிறது ஒரு போலியான விஷயம். ஓகே, உங்கள் உடம்புல ஒரு பாசிட்டிவான சேஞ்சை ஏற்படுத்துது அப்படின்னா அதுதான் பிளசிபோ எஃபெக்ட். ஒரு உதாரணத்துக்கு உங்கள் கையில் ஒரு மாத்திரை கொடுக்குறேன். அந்த மாத்திரை வெறும் விட்டமின் டேப்லெட்டு தான். இப்போ உங்களுக்கு பயங்கர தலைவலியாக இருக்குது, ரொம்ப தலைவலியாக இருக்குது, ஆஃபீஸில் பயங்கர ஒர்க்கு, ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கும்போது, இந்தாங்க இந்த மாத்திரை சாப்பிடுங்க, சரியாக போயிடும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது தலைவலிக்கான மாத்திரை தாங்க அப்படின்னு சொல்கிறேன். அதை நீங்களும் நம்பி சாப்பிட்டுறீங்க, தலைவலி சரியாக போயிடும். ஆனால் அது தலைவலி மாத்திரையே கிடையாது, சாதாரண விட்டமின் டேப்லெட் தான். ஓகே, அதை தலைவலிக்கான மாத்திரை அப்படின்னு நம்பி நீங்கள் சாப்பிட்றீங்க இல்லையா? ஓகே, அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் சேஞ்சை கிரியேட் பண்ணுதில்ல, அதுதான் பிளசிபோ எஃபெக்ட் அப்படின்னு பேர். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய சஜஷன் அவங்க பிலீவ் பண்ணுறதுனால அந்த ஒரு விஷயம் ஒர்க் ஆகும். ஆமாம், நம்ம மைண்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பிளசிபோ எஃபெக்ட். ஆமாம், பிளசிபோ எஃபெக்ட்னு பேர். ஓகே, சூப்பர். இதில் நொசிபோ எஃபெக்ட்னு ஒன்று இருக்கு. ஓகே, பிளசிபோக்கு அப்படியே ஆப்போசிட் நொசிபோ எஃபெக்ட் அப்படின்னு பேர். ஓகே, இதுவும் அதே தான். போலியான ஒரு விஷயம் உங்கள் உடம்புல நெகட்டிவான ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துச்சுன்னு வைங்களேன், அதுக்கு பேர் நொசிபோ எஃபெக்ட். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு வர்றீங்க. நான் அப்போ தான் அந்த வழியாக வர்றேன், எங்கெங்க சாப்பிட்டீங்க? இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த ஹோட்டலுக்கு நான் முன்ன பின்ன போயிருக்கவே மாட்டேன், எனக்கு அந்த ஹோட்டலை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனாலும் நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஹோட்டல்லே அங்கே சாப்பிட்டீங்க, நல்லாவே இருக்காது, வெளியில் பார்க்கறதுக்கு தான் டிஸ்பிளே எல்லாம் சூப்பராக இருக்கும், நான் அந்த ஹோட்டலினுடைய கிச்சன் எல்லாம் போய் பார்த்துருக்கேன், கிச்சன் வந்து அவ்வளோ மோசமாக இருக்கும், அன்றைக்கி ஒரு நாள் சாப்பாட்டில் கரப்பாம்பூச்சி விழுந்ததெல்லாம் நான் பார்த்தேன். இது கேட்கும் போதே வயிறு கலக்க ஆரம்பிச்சிடுமே. ஆமாம், இங்கேயா சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன். ஆனால் அந்த ஹோட்டல் நல்ல ஹோட்டல் தான். ஆனால் இப்படி நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வரலாம், ஃபுட் பாய்சன் ஆகலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம், போலியான ஒரு விஷயம் உங்களுக்கு நெகட்டிவான ஒரு இம்பேக்டை உங்கள் பாடியில் ஏற்படுத்துதில்ல, இதுக்கு பேர் நொசிபோ எஃபெக்ட் அப்படின்னு பேர். ஓகே, ஸோ பிளசிபோ அப்படிங்கிறது பாசிட்டிவ், நொசிபோ அப்படிங்கிறது நெகட்டிவ். இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, ஈவன் தோ அவங்க நல்ல ஃபுட்டு சாப்பிட்டு இருந்தாலுமே சொல்லக்கூடிய சஜஷன், அவங்க ஏற்கனவே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லக்கூடிய விஷயம் இவங்க மைண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிச்சுன்னா அது நெகட்டிவ் இம்பேக்ட் தான் கிரியேட் பண்ணுறீங்க. ஓ, ஓகே, இதுக்கு பேர் நொசிபோ எஃபெக்ட். இது சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு பிளசிபோ எஃபெக்ட் நடக்கும் பொழுது பிரெயினில் என்ன மாதிரியான நியூரோலாஜிக்கல் ட்ரிகர்ஸ் ஏற்படுது அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணியிருக்காங்க. நொசிபோ எஃபெக்ட் ஏற்படும் பொழுது பிரெயினில் என்ன மாதிரியான நியூரோலாஜிக்கல் சேஞ்சஸ் ஏற்படுது அப்படிங்கிறதையும் நிறையா ரிசர்ச் அப்படின்றதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட ரிசர்ச் பேப்பர்ஸ் நிறைய இருக்குது. இப்போது மெடிசின் படிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இது ஒரு பாடமாகவே இருக்குது. பிளசிபோ எஃபெக்ட் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம், ஒரு ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த ட்ரீட்மெண்ட் அப்போ அந்த பேஷண்ட்டினுடைய பிலீஃப் எந்த அளவுக்கு அவங்கள குணப்படுத்துறதுல முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அது ஒரு பாடமாக இருக்கு. ஓகே, ஸோ பிளசிபோ ஒரு பாசிட்டிவ் ஒரு விஷயத்தை கொடுக்கும், நொசிபோன்றது வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை கிரியேட் பண்ணுறதுக்காக. ரெண்டுமே பிலீஃப் தான். ரெண்டுமே பிலீஃப். ஒன்று பாசிட்டிவ் பிலீஃப், பாசிட்டிவ் சேஞ்சை பாடியில் கொடுக்குது. இன்னொன்று நெகட்டிவ் பிலீஃப், நெகட்டிவான சேஞ்சஸை பாடியில் கொடுக்குது. அவ்வளோதான். ஸோ எந்த அளவுக்கு மைண்டு பிலீவ் பண்ணுதோ அதுதான் உங்களோட பாடிக்குமே அது இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம். ஸோ தனிப்பட்ட வகையில் உங்களுக்கு பாடி இம்பாக்ட் தான் தவிர்த்து
மேஜரான இம்பாக்ட் வந்து நம்ம மைண்ட் மூலியமாக தான் அவங்களுக்கு போகுது. அதில் பிளசிபோ வில் பிளே மேஜர் ஆமாம், as well as நொசிபோ. கரெக்ட். இப்போ இந்த பிளசிபோவை பற்றி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, எமிலி கோ அப்படின்னு ஒரு ஃபார்மசிஸ்ட், பிரெஞ்சு ஃபார்மசிஸ்ட். அவர்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்ற எல்லாரும் சீக்கிரம் குணமடைஞ்சாங்க. அதே மருந்தை வேற ஃபார்மசிஸ்ட் கிட்ட வாங்கி சாப்பிட்றவங்க அந்த அளவுக்கு குணம் அடையறது இல்லை. அப்போ எமிலி கோ கிட்ட அப்படி என்ன மேஜிக் இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, எமிலி கோ ஒரு ப்ரெஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறார். அவர்கிட்ட யாரெல்லாம் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு ஒரு ப்ரெஸ்கிரிப்ஷன். அந்த ப்ரெஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய விஷயத்த படிச்சுட்டு நீங்கள் சாப்பிட்ணும். ஒவ்வொரு தடவையும் அந்த மாத்திரை நீங்கள் சாப்பிடும் பொழுது இந்த ப்ரெஸ்கிரிப்ஷனை நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதில் என்ன எழுதப்பட்டு இருந்தது அப்படின்னா, எவ்ரிடே இன் எவ்ரி வே யூ ஆர் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழியிலும் நான் சிறப்படைந்து கொண்டிருக்கிறேன். கரெக்ட். அப்படின்றது தான். இதை அவர் எழுதி கொடுத்துட்றாரு. இதை நீங்கள் படிங்க, படிச்சுட்டு மாத்திரை எடுத்துக்கங்க அப்படின்றப்போ, அந்த மாதிரி அந்த அஃபர்மேஷன் அதை படிச்சுட்டு மாத்திரை எடுத்துக்கிட்டவங்க நல்லா குணம் அடைஞ்சாங்க. இந்த எமிலி கோனுடைய இந்த பர்டிகுலர் அஃபர்மேஷன், எவ்ரிடே இன் எவ்ரி வே யூ ஆர் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர், ரொம்ப ஃபேமஸான ஒரு அஃபர்மேஷன். பிளசிபோ எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று உருவாகிறதுக்கு இதனுடைய பங்கு ரொம்ப முக்கியம். சூப்பர், நல்ல விஷயம். நீங்கள் சொல்லும்போது இந்த பிளசிபோக்கு ஒரு மூவி ஒன்று ரீசெண்டாக நான் பார்த்தேன், ஒரு மலையாள மூவி, ஃபஹத் ஃபாசில் நடித்தது. ஸோ அது ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் நடக்கும். ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் இருக்கிற ஒரு பர்சன் வந்து ரோட் சைடில் இருக்கக்கூடிய ஃபுட்டு வந்து சாப்பிட்றதுக்காக வருவார். அந்த ரோட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருக்கும், நிறைய ஃபுட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இவரும் ஓகே, இங்கே வேற எங்கேயும் ஹோட்டல்லாம் திறக்கல, இங்கே கடை இருக்கேன்னு சாப்பிட்லான்றதுக்காக, இவ்வளோ கூட்டம் இருக்குது நல்லா தானே இருக்கும் அப்படின்றதுக்காக அவர் வாங்குறாரு. வாயில் வைக்கிறாரு, அவருக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா அது வந்து இவ்வளோ சாப்பிட முடியாத ஒரு ஃபுட் இருக்குது, ஆனால் இதை எப்படி இவ்வளோ விரும்பி வாங்குறாங்க, ஏதோ ஒன்று இருக்கும்ல இதில். ஸோ என்னென்னு கேட்கலான்றதுக்காக ஃபஹத் ஃபாசில் தான் அந்த கடையில் இருப்பார். அவர் கூப்பிட்டு கேட்பாங்க, இது என்னங்க இது, என்னால் சாப்பிடவே முடியல, வாயிலே வைக்க முடியல, இது என்னன்னா கடையில் இவ்வளோ கூட்டம் இருக்குது, இது என்ன மேஜிக்கு, என்ன நடக்குது அப்படின்னு. இல்லை சார், ஒரு டைமில் இந்த ஃபுட்டு நல்லா இருக்குது அப்படின்ற விஷயம் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாருமே மைண்ட் செட் பண்ணிட்டு தான் வருவாங்க இந்த ஃபுட்டு நல்லா இருக்குன்ட்டு. ஸோ எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறதுனால பரவாயில்ல, நாங்கள் வந்து அது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தாலுமே அது நல்ல ஃபுட்டு தானே, நல்லா இருக்குல்ல அப்படின்னு தான் இருப்பாங்க. பட் ஜென்யூனாக நீங்கள் தான் வந்து அது என்ன நல்லா இல்லையோ அதை விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு அது பிடிக்கல தான், பட் பரவாயில்ல, எல்லாருக்குமே இது ஒரு பிளசிபோ எஃபெக்ட் மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன் அந்த இன்சிடென்ட் பார்க்கும்போது. அது என்ன மூவி அப்படின்றத வந்து பார்க்குறவங்க வந்து கமெண்ட் பண்ணட்டும், நான் அதை சொல்ல போகிறது இல்லை. பட் ஃபஹத் ஃபாசிலான மூவி. அண்ட் நிறைய இடத்துல இந்த இன்சிடென்ட் வந்து எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த பிளசிபோ விஷயம் வந்து நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும், as well as நொசிபோவும் நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும். என்னோட கேள்வி என்னென்னா, நெகட்டிவாக வரக்கூடிய எந்த ஒரு விஷயமே மைண்ட் வந்து ஈஸியாக வந்து கிராப் பண்ணி, பிளசிபோ எஃபெக்டோட நொசிபோ தான் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும் போல இருக்கே. கரெக்ட். இது மாதிரி வேற என்ன இருக்குது? பிளசிபோ நொசிபோ மாதிரி வேற ஒரு விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணணும்னா என்ன? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி ஒன்று நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக. இது உண்மையிலுமே நடந்த ஒரு விஷயம். ஓகே. 1968 வருஷம் டாக்டர் ராபர்ட் ரொசன்தால் அப்படின்ற ஒரு சைக்காலஜிஸ்ட், ஜெர்மனியில் பிறந்தவர், அமெரிக்காவில் போய் செட்டிலான ஒரு சைக்காலஜிஸ்ட், ஒரு ஸ்கூலை போய் அப்ரோச் பண்ணுறாரு. ஓகே. ஒரு எக்ஸாம் வரப்போகுதில்ல இப்போ, அந்த எக்ஸாமில் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல மார்க் வாங்குவாங்க அப்படிங்கிறத என்னால் முன்கூட்டியே சொல்ல முடியும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு, அவங்களுடைய திறமைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு சைக்காலஜிக்கல் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டெஸ்ட்டை உங்கள் ஸ்கூலில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அட்டன் பண்ணாங்கன்னா அந்த டெஸ்ட் பேப்பரை நான் எவாலுவேட் பண்ணுறதன் மூலமாக யார் யார் நல்லா படிப்பாங்க அப்படின்னு என்னால் சொல்லிட முடியும். அப்படி ஒரு டெஸ்ட்டை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெர்மிட் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கூலில் வந்து அந்த டெஸ்ட்டை நான் நடத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் ஓகே சொல்லிட்டாங்க. அவர் கரெக்டாக ஒரு பர்டிகுலர் டேயில் வர்றாரு அந்த ஸ்கூலுக்கு. யார்? டாக்டர் ராபர்ட் ரொசன்தால். அந்த டெஸ்ட்டை நடத்திடுறாரு. நடத்திட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு போயிடுறாரு. போயிட்டு கொஞ்ச நாள் கழித்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு ஸ்கூலுக்கு. இந்தந்த பசங்கள்லாம் நல்லா படிப்பாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. சரின்ட்டு அந்த ரிப்போர்ட்டை வாங்கி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் வச்சுக்கிட்டாங்க. எக்ஸாம்ஸ் வந்திருக்கு. எக்ஸாம்ஸ் முடிஞ்சது. அவர் யார் யாரெல்லாம் ரிப்போர்ட் கொடுத்தாரோ அவங்களில் கிட்டத்தட்ட ஒரு 90% நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. ஓகே. எப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் டாக்டர் ராபர்ட் ரொசன்தால் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஒரு டெஸ்ட் ஒன்று நடத்திட்டு போனேன்ல, அந்த டெஸ்ட் பேப்பர் இன்னும் அப்படியே தான் இருக்குது, அதை இன்னும் நான் ஓப்பன் பண்ணவே இல்லை
அதை நான் இன்னும் திருத்தவே இல்லை. யார் யார் டெஸ்ட் எழுதுனாங்கன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்தீங்கல்ல, அந்த லிஸ்ட்டை நான் பாட்டுக்கு ரேண்டமாக 2ஆக பிரித்தேன். அதில் இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பசங்க மட்டும் நல்லா படிப்பாங்கன்னு நான் உங்கள்கிட்ட ஒரு ரிப்போர்ட் கொடுத்தேன். அப்போது இது என்ன நடக்குது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக இவங்களாம் நல்லா படிப்பாங்க அப்படின்னு ஒரு பெரிய சைக்காலஜிஸ்ட் ஒருத்தர் ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு. அப்போ அந்த டீச்சர்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, நம்பிடுறாங்க அந்த பசங்க நல்லா படிப்பாங்க அப்படின்னு. அப்போ அந்த பசங்களை பார்க்கும் பொழுதெல்லாமே ஒரு கூடுதல் அக்கறை அந்த டீச்சர்ஸ் கிட்ட இருந்து வெளிப்படும். இந்த பையன் நல்லா படிக்கிற பையனாச்சே, அவ்வளோ பெரிய சைக்காலஜிஸ்டே இவனுக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு. அந்த பையன் கிளாஸில் ஏதாவது ரொம்ப சில்லியாக பிஹேவ் பண்ணால் கூட இவன் நல்லா படிக்கிற பையன் தானே அப்படின்னு ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவனுக்குன்னு ரொம்ப அக்கறை எடுத்து நல்லா சொல்லி கொடுப்பாங்க. அப்படி சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த பையன் நம்மளை அறியாமல் நல்ல மார்க் அப்படின்றது வாங்கிடுறான். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, யாரெல்லாம் நல்லா படிப்பான் அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரோ அந்த பையன் எக்ஸாமுக்கு 2 நாளைக்கு முன்னாடி சினிமா தேட்டரில் சினிமா பார்த்துட்டு வெளியில் வருவான். அந்த டீச்சர் அந்த வழியாக போயிட்டுருப்பார். போகும்போது அவனை பார்த்தா கோவமே வராது. நல்லா படிக்கிற பையன், கடைசி நேரத்தில் கூட அவன் படிச்சிருவான் அல்லது படித்து முடிச்சிருப்பான். லாஸ்ட் மினிட் ஒரு ரிலாக்ஸேஷன்றது வேணும்ல, ரிலாக்ஸாக போய் எக்ஸாம் எழுதணும்ல, அதுக்காக அவன் சினிமா பார்க்க கூட வந்திருப்பான் அப்படின்னு கூட அவங்களுக்கு தோணும். ஆனால் இவன் சுமாராக தான் படிப்பான் அப்படின்னு ஒரு லேபிள் பண்ணிட்டாங்க அப்படின்னு வைங்களேன். அந்த பையன் எக்ஸாம் டைம் அப்போது பேனா ஒன்று வாங்கிறதுக்காக பஜார் ஏரியாவுக்கு வந்திருந்தா கூட அதை அந்த டீச்சர் பார்த்தா கூட எக்ஸாம் நேரத்தில் கூட ஊர் சுற்றிட்டு இருக்கான் பாரு, அப்படி தான் தோணும். அப்போது நாம் ஒருத்தர் எப்படி லேபிளிங் பண்ணுறோம் அதை பொறுத்தே அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது மாறுது. இதை டாக்டர் ராபர்ட் ரொசன்தால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பிக்மேலியன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த பிக்மேலியன் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான பிலீஃப், ஒருத்தருடைய பிஹேவியர்லையும் பர்ஃபார்மன்ஸ்லையும் பாசிட்டிவான மாற்றத்தை கொண்டு வருது. அப்போ இதுவும் பிளஸிபோவும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தானே அப்படின்ற கேள்வி வரும். கரெக்ட். ஆனால் பிளஸிபோ அப்படிங்கிறது ஒரு பொய்யான நம்பிக்கை, உங்கள் உடம்புல ஒரு மாற்றத்தை கொண்டு வருது. நீங்கள் உடல் அளவில் ஏதாவது ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அந்த ப்ராப்ளம்லேருந்து நீங்கள் ஹீல் ஆகிறீங்க. உடம்பு அந்த பிலீஃப்க்கு சப்போர்ட் பண்ணுது, அது பிளஸிபோ எஃபெக்ட். ஆனால் உடம்பு ஹெல்த் அந்த மாதிரி இல்லாமல் உங்களுடைய பிஹேவியர், உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், இதில் ஒரு பாசிட்டிவான ஒரு பிலீஃப் இம்பேக்டை ஏற்படுத்துது அப்படின்னா அதுக்கு பேர் பிக்மேலியன் எஃபெக்ட் அப்படின்னு பேர். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி பிளஸிபோக்கு வந்து நொசிபோன்னு ஒரு விஷயம் வச்சிருக்கோம். ஆமாம். பிக்மேலியன் எஃபெக்ட்டுக்கும் ஏதாவது இருக்குங்களா? இருக்கு. சூப்பர், சொல்லுங்க. அதுக்கு பேர் கோலம் எஃபெக்ட் அப்படின்னு பேர். கோலம்? ஆமாம், கோலம் எஃபெக்ட் அப்படின்னு பேர். இது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான பிலீஃப், நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ்லேயும் பிஹேவியர்லேயும் ஒரு நெகட்டிவான சேஞ்ச் அப்படின்றத கிரியேட் பண்ணும். இதைத்தான் கோலம் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதை கிட்டத்தட்ட எப்படி சொல்லலாம் அப்படின்னா, செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா சைக்காலஜியில். செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸி. ஓகே. ப்ராஃபஸி அப்படின்னாலே என்ன, தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ப்ராஃபட் வந்தார் அப்படின்னு நம்ம ஸ்டோரிஸ்ல எல்லாம் படிச்சிருப்போம்ல, இந்த ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம படிச்சிருப்போம். ப்ராஃபட் அப்படின்னா அவர் ஒரு தீர்க்க தரிசி. ஆமாம், அவரை ப்ராஃபட்னு சொல்லுவோம். எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்லிடுவாங்க, அவங்கள ப்ராஃபட்னு சொல்கிறோம். அந்த தீர்க்க தரிசனத்தை ப்ராஃபஸின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸி என்னன்னா, ஒரு எக்ஸாம் வருது, இந்த எக்ஸாமில் நான் சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணுவேன், எனக்கு பெரிய அளவுக்கு மார்க் வராது அப்படின்னு நம்பிடுறாங்க. அப்போது ஒரு ப்ராஃபஸி, எதிர்காலத்தில் நடக்க போகிறத முன்கூட்டியே கணிச்சிட்டாங்களா, ஒரு ப்ராஃபஸி கிரியேட் பண்ணியாச்சு. அந்த ப்ராஃபஸியை அவங்களே தான் ரியாலிட்டியாக மாற்றுறாங்க, அவங்களே தான் செல்ஃபாக ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் அது செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸி. அப்போ இந்த எக்ஸாமில் நான் எதிர்பார்த்த மாதிரி சுமாராக தான் மார்க் வாங்கணும், நல்லா மார்க் வாங்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு என்னென்ன செய்யணும்? படிக்கக்கூடாது, லேசியாக இருக்கணும், ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள். அப்போது இந்த விஷயங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க மனசு செய்ய ஆரம்பிச்சிடும். செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அவங்களுடைய பிலீஃப் ரியாலிட்டியாக மாறுது, அவங்களுடைய பிஹேவியர்லையும் பர்ஃபார்மன்ஸ்லையும் வெளிப்படுது. இதை வந்து கோலம் எஃபெக்ட் அப்படின்னு பேர். ஸோ இன் அ நட்ஷல், பாடியில் ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் கிரியேட் ஆகுதுன்னா பிளஸிபோ எஃபெக்ட், பாடியில் ஒரு நெகட்டிவ் சேஞ்ச் கிரியேட் ஆகுதுன்னா அது நொசிபோ எஃபெக்ட்.
பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பிஹேவியரில் ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் கிரியேட் ஆச்சுன்னா அது பிக்மாலியன் எஃபெக்ட். பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பிஹேவியரில் ஒரு நெகட்டிவ் சேஞ்ச் கிரியேட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் கோலம் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் நீங்கள் சொல்கிற இந்த விஷயத்தை வச்சு நான் இன்னொரு ஒரு உண்மையை வந்து மக்களுக்கு நான் சொல்கிறேன். நான் சொல்லுங்களேன். சரிங்களா, இன்னைக்கு அதாவது ஒரு 20 years பேக் கூட எடுத்துக்கலாமே, அப்போல்லாம் வந்து தேங்க்ஸ் டு காட் அப்படி தான் சொல்லுவோம். ஆமாம். இன்னைக்கு எல்லாமே தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் இந்த சீக்ரெட் புக், லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன், இந்த கான்செப்டை பற்றிலாம் வந்து நிறைய பேர் பேசுகிறாங்க. அடிப்படையா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் அதோட கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிப்னோசிஸ். ஆமாம். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற எல்லாமே அப்ளிகபிள் டு மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன். ஏன்னா அது பிலீஃப் சிஸ்டம் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், அஃபர்மேஷன் சொல்கிறதா இருக்கட்டும், நம்மளோட பிரெயினை வந்து ரீப்ரோக்ராம் பண்ணக்கூடிய சிஸ்டம் எல்லாமே ஹிப்னோசிஸில் நம்ம அதான் பண்ணிடுவோம். ஸோ மேனிஃபெஸ்டேஷன் இஸ் ஜஸ்ட் அ பிரான்ச் ஆஃப் ஹிப்னோசிஸ் அப்படின்னு தான் நான் சொல்லணும். உண்மைதான். ஸோ இந்த ஒரு விஷயத்த நான் இது வரைக்கும் யாருமே எங்கேயும் சொன்னது கிடையாது. பட் அல்டிமேட்லி அதுதான் ட்ரூத்து. உண்மை. கோர் வந்து ஹிப்னோசிஸ் தான். அண்ட் ஹிப்னோசிஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே இன்றைக்கி மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கட்டும், லா ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ண முடியுன்றது இருக்குது. சிமிலர்லி நீங்கள் சொன்ன மாதிரி பிளசிபோ எஃபெக்ட்டு, பாடி எப்படி இம்பாக்ட் பண்ணுது, பிக்மாலியன் எஃபெக்ட் எப்படி நம்ம பிஹேவியரை சேஞ்ச் பண்ணுது, அஃப்கோர்ஸ் அதுதான் மேனிஃபெஸ்டேஷனில் பண்ணிட்டு. ஆமாம். ஸோ எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் இல்லை. ஆல்ரெடி நம்ம ஹிப்னோசிஸில் இருக்கோம். அண்ட் ஹிப்னோசிஸை பற்றின அவேர்னஸ் நிறையா பேருக்கு தெரியாதுன்றதுனால தான் இந்த பாட்காஸ்ட்டை நம்ம கண்டக்ட் பண்ணோம். ஸோ மேபி இதை பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து ஓகே ஸோ இதுதான் அடிப்படை அப்படின்னும் போது இதை கற்றுக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கும். உண்மைதான். கரெக்ட். இன்னொரு கொஸ்டின் நான் கேட்குறேன் அசோக். இது வந்து கமெண்ட்டில் ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வந்திருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் கேட்குறேன் நான். ஏன்னா மக்களுக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அதை அவங்க கமெண்ட்டில் போட்டால் தான் நம்ம அடுத்த பாட்காஸ்ட்டில் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். இந்த ஸ்டாமரிங்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. அதை பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. போன பாட்காஸ்ட்டில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இது வந்து க்யூரபிளா இல்லை இதுக்கு ஏதாவது ஹிப்னோசிஸில் சொல்யூஷன் இருக்கா? ஏன் இந்த ஸ்டாமரிங் ப்ராப்ளம் வருது? அதாவது திக்குறாங்க, திக்கி பேசுவாங்க, அவங்கள தான் ஸ்டாமர் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து ஹிப்னோசிஸ் மூலிமா ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா, இல்லை இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே. இந்த ஸ்டாமரிங், திக்குவாய் பிரச்சனைங்கிறது 2 காரணத்தினால ஏற்படுது. நம்பர் 1 நியூரோலாஜிக்கல் ஃபேக்டர். நியூரோலாஜிக்கலி நம்ம பிரெயினில் 2 விஷயங்கள் நடக்குது. ஒரு விஷயத்த நாம் வந்து பேச போகிறோம் அப்படின்னா, இப்போ உங்கள் பேர் அருண், ARUN, அருண் அப்படின்னு உங்களுடைய விசிட்டிங் கார்டில் இருக்குது. உங்கள் விசிட்டிங் கார்டை நான் பார்க்கும் பொழுதே அந்த ஸ்பெல்லிங் இருக்குல்ல, அதை பிரெயின் ஸ்கேன் பண்ணும் பொழுதே அந்த ஸ்பீச் மூவ்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ண ஆரம்பிச்சிருது. இந்த பேரை உச்சரிக்கிறதுக்கு நாக்கை எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ண ஆரம்பிச்சிருது. இது பிரெயினுடைய லெஃப்ட் இன்ஃபீரியர் ஃப்ரண்டல் கைரஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. LIFG அப்படின்னு பேர். ஆமாம். இந்த லெஃப்ட் இன்ஃபீரியர் ஃப்ரண்டல் கைரஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிரும் அப்படின்னா, இந்த மூமெண்ட்டுக்கு அந்த பேசுறதுக்கு உண்டான அந்த மூமெண்ட் இருக்குல்ல, நாக்கினுடைய மூமெண்ட், அதுக்கு தன்னை தயார்படுத்திக்க ஆரம்பிச்சிரும். இதை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு. லெஃப்ட் மோட்டார் கார்டெக்ஸ் அப்படின்னு ஒரு பாகம் இருக்குது பிரெயினில். அது அந்த பேச்சை எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ ப்ரிப்பேர் பண்ணிச்சுல்ல எப்படி இதை உச்சரிக்கணும் அப்படின்னு. உச்சரிக்க வேண்டிய அந்த வார்த்தையை கரெக்டாக உச்சரிக்கிறது, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது, அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறது லெஃப்ட் மோட்டார் கார்டெக்ஸ்னுடைய வேலை. இந்த 2 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துலையோ அல்லது 2 இடத்துலையுமோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த திக்குவாய் பிரச்சனை ஏற்படலாம். எப்படி அந்த லெஃப்ட் இன்ஃபீரியர் ஃப்ரண்டல் கைரஸில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, அந்த பேச்சு, அந்த வார்த்தையை இப்படி தான் உச்சரிக்கணும் அப்படின்ற ப்ரிப்பரேஷன்லேயே அவங்க தடுமாறிடுவாங்க. அல்லது அந்த லெஃப்ட் மோட்டார் கார்டெக்ஸ் அதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா, உச்சரிக்கும் போது அதை எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது பிரச்சனைகள் அப்படின்றது வரும். இந்த மாதிரி நியூரோலாஜிக்கலி ஒருத்தருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அவங்க பிரெயினை ஸ்கேன் பண்ணும் பொழுது இந்த 2 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துலையோ அல்லது 2 இடத்துலையுமோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. எந்த மாதிரி? நியூரோலாஜிக்கலி ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அது அலோபதி ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது அதுக்கு வேறு ஏதாவது மெடிசின் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு சித்தா மெடிசினில் இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும், அல்லது ஆயுர்வேதாவில் இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். அவங்களுக்கு எந்த மெடிசின் பிடிச்சிருக்குதோ அதில் அவங்க ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கட்டும், அது அவங்களுடைய விருப்பம். அதனால் அவங்க அடிஷ்னலாக ஹிப்னோதெரப்பி எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க, ஸ்டாமரிங்க்கு இதுதான் காரணம், பிரெயின்லேயே ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றவங்களுக்கு நீங்கள் ஹிப்னோதெரப்பியை மட்டும் எடுத்துக்குங்க அப்படின்னு நம்ம யாருக்கும் சஜஸ்ட் பண்ண மாட்டோம். உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு மெடிசனை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது ஆல்டர்னேட்டாக ஆட் பண்ணி ஹிப்னோதெரப்பியை அடிஷ்னலாக நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறோம். இது இந்த ஸ்டாமரிங்க்கான ஃபஸ்ட்டு ரீசன், நியூரோலாஜிக்கல் ரீசன். ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா சைக்காலஜிக்கல் ரீசன். இந்த சைக்காலஜிக்கல் ரீசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டோபமைன். போன பாட்காஸ்ட்டில் கூட இந்த டோபமைன் இதை பற்றிலாம் நாம் மேலோட்டமாக பேசியிருந்தோம். நிறைய இடத்துல இந்த டோபமைன் கேட்டுட்ருக்கோம். ஆமாம், இந்த டோபமைன் நம்ம உடம்புல அதிகமாக சுரக்கும் பொழுது இந்த ஸ்டாமரிங் அப்படிங்கிற பிரச்சனை ஏற்படலாம். ஓகே. இந்த டோபமைன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா அக்கம்ப்ளிஷ்மெண்ட் கெமிக்கல் அல்லது அச்சீவ்மெண்ட் கெமிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ உங்களை யாராவது பாராட்டுறாங்க அப்படின்னா உங்கள் பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக இந்த டோபமைனை சுரக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதாக உணர்றீங்க அப்படின்னா உங்கள் பாடி ஆட்டோமேட்டிக்காக அந்த டோபமைனை சுரக்க ஆரம்பிச்சிடும். இப்போது முன்னையெல்லாம் ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ஒரு சினிமா போய் பார்த்துட்டு வர்றோம், சினிமா பார்த்துட்டோம்ல அப்படின்ற ஒரு திருப்தி நம்ம ஃபீல் பண்ணுறோம்ல, ஃபீல் பண்ணும்போது டோபமைன் அப்படிங்கிறது சுரக்கும். அப்போ ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நம்ம பாடியில் டோபமைன் சுரக்கிறதுங்கிறது ரொம்ப ரேராக இருந்துச்சு. அந்த டோபமைனை சுரக்க வைக்கிறதுக்காகவே நீங்கள் ஒர்க் பண்ணணும். சினிமா பார்க்குறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. வீட்டிலேருந்து நீங்கள் புறப்பட்டு போகணும், க்யூவில் நின்று டிக்கெட் வாங்கணும், சினிமா போய் பார்க்கணும், பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து அந்த சினிமாவை பற்றி நீங்கள் யோசித்து பார்க்கும்போது எப்பா இன்றைக்கி நம்ம ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்ற ஒரு திருப்தி அடைவீங்க பாருங்கள். அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் உங்களுக்கு டோபமைன் அப்படிங்கிறது சுரக்கும். ஆனால் இன்றைக்கி வீட்டில் உட்காந்துக்கிட்டே நெட்ஃப்ளிக்ஸில் தேவையான படம் பார்த்துட்றோமா, போதுமான அளவு டோபமைன் உடனே கிடச்சிருது. இதை இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனடியாக நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நடக்கும் பொழுது ஒன்றுமே பொழுது போகலையா, யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்க்குறது அல்லது இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்குறது, ஏதாவது வீடியோ கேம்ஸ் விளையாடுறது, டெக்னாலஜி அப்படிங்கிறது நம்ம கைக்குள்ளே வந்துட்டதுனால தேவையான விஷயம் உடனே கிடைக்கிது. அப்போ முன்ன கஷ்டப்பட்டு ஒரு மாரத்தான் ஓடுனா கூட ஓடி முடித்ததுக்கப்புறம் 21 கிலோமீட்டர் மாரத்தான் ஓடி முடித்ததுக்கப்புறம் ஓடி முடிச்சிட்டோம் சாதிச்சிட்டோம் அப்படின்ற அந்த திருப்தி டோபமைனை சுரக்க வைக்கிது பார்த்தீங்களா. இன்றைக்கி அது சாதாரணமாக ஒரு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்தாலே போதும், அதே அளவு டோபமைன் அப்படிங்கிறது சுரக்க ஆரம்பிச்சிருது. இப்போது இந்த மிகுதியான டோபமைன் நம்ம பாடியில் சுரக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஸ்டாமரிங் அப்படிங்கிற பிரச்சனை ஏற்படுது. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நீங்களே அதை உங்கள் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு பாராட்டு விழா அப்படின்னு நடக்கும், ஒரு ஃபீல்டில் பெருசாக சாதிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு பாராட்டு விழா நடக்கும் பொழுது அவரை பற்றி நிறைய பேர் அந்த இடத்துல பாராட்டி பேசுவாங்க. அவரை உட்கார வச்சுக்கிட்டு இவர் இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணியிருக்காரு பாருங்க அப்படின்னு நிறைய பேர் பாராட்டி பேசுவாங்க. எல்லாரும் பாராட்டி பேசி முடித்ததுக்கப்புறம் ஃபைனலாக அவரை வந்து ஏற்புரை அப்படின்னு பேச சொல்லுவாங்க. அப்போ சில நேரங்கள் அப்படியே ஸ்பீச்லெஸ்ஸாக நிற்பாங்க, ஒரு மாதிரி நாக்கு தழுதழுக்கும். நல்ல பேச்சாளராக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான், ஆனால் அந்த நேரத்தில் பேசும்போது தடுமாறுவாங்க, திக்குவாங்க, திணறுவாங்க. இதெல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா? நிறையா ஃபங்க்ஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிகழ்ச்சியில் அப்படியே நடக்கிற. ஆமாம். இன்னும் சொல்ல போனோன்னா இப்போ ஒருத்தர் 35 வருஷமாக ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்துருப்பாரு, அவருக்கு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன்னு நடக்கும். அப்போ அவர் இந்த 35 வருஷம் இந்த ஆஃபீஸ்க்காக எந்த அளவுக்கு உழைச்சிருக்காரு அப்படின்னு எல்லாரும் பாராட்டி பேசும் பொழுது கடைசியாக ஏற்புரையாற்றும் போது அவங்களால பேச முடியாது. ஆனால் நல்ல பேசக்கூடிய பேச்சாளர் தான், அந்த நிமிஷம் அவங்களால பேச முடியாது. காரணம் என்னென்னா தொடர்ந்து அந்த பாராட்டு இந்த மாதிரியான விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த டோபமைன் அளவுக்கு அதிகமாக சுரந்துருது இல்லையா, அது கூட காரணமாக இருக்கும். அதனால் இன்றைக்கி டோபமைன் நான் சொன்ன மாதிரி ஈஸியாக கிடைக்கிது. மொபைல் ஃபோனை பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு விஷயம், இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அளவுக்கு அதிகமான டோபமைன் கிடைக்கிது இல்லையா, அது கூட இதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அல்லது இன்னும் சிலருக்கு ஆங்ஸைட்டி. 2 பேர் இருக்கோம், உங்ககிட்ட பேசும்போது நான் நல்லா பேசிக்கிட்டு இருப்பேன், ஆனால் ஒரு பெரிய கூட்டத்தை பார்த்து ஒரு 1000 பேருக்கு மத்தியில் நான் பேசணும் அப்படின்னா ஐயோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு பதட்டம், அந்த ஆங்ஸைட்டி கூட இந்த ஸ்டாமரிங் பிரச்சனைக்கு காரணமாக இருக்கலாம். இந்த மாதிரி அளவுக்கு அதிகமான டோபமைன் ரிலீஸ் அல்லது ஆங்ஸைட்டி, இந்த மாதிரி சைக்காலஜிக்கல் ரீசன் அப்படின்னா அந்த ஸ்டாமரிங்கை சரி செஞ்சிடலாம்.
ஹிப்னோதெரப்பிலே சரி செஞ்சிடலாம். ஹிப்னோதெரப்பிலே பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, நியூரோலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ். அந்த நியூரோலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் ஒருத்தருக்கு இருக்குது, அதுதான் ஸ்டாமரிங்க்கு காரணம் அப்படின்னா ஏதாவது ஒரு வைத்தியத்தை அவங்க பார்த்துக்கிட்டு ஹிப்னோதெரப்பியை அடிஷ்னல் தெரப்பியாக அவங்க எடுத்துக்கலாம். ஸோ 2 ரீசன் தான். இந்த 2 ரீசனில் என்ன பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷன் நம்ம கொடுத்தோம். ஆமாம் ஆமாம், சூப்பர் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனுங்க. ஸோ நீங்கள் இந்த சப்ஜெக்டில் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இதுலேருந்தே நம்ம பாட்காஸ்ட் பேசலாம்னு நினைக்கிறேன். ஆங்ஸைட்டின்னு எடுத்திங்கனாலே தனியாக அது ஒரு பெரிய சப்ஜெக்டாகவே இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அசோக், இப்போ டோப்பமைன்றது ஒரு நல்ல விஷயம். நான் சொன்ன மாதிரி அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சுன்ற மாதிரி நிறைய சீக்ரெட் ஆச்சுன்னா அது ப்ராப்ளம்னு சொல்கிறீங்க. ஆமாம். எந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்ல முடியாது? இப்போ டோப்பமைன் அளவுக்கு அதிகமாக சுரந்தது அப்படின்னா திரும்ப திரும்ப பாராட்டு 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 அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னா அவர் தோல்வியவே அனுபவிச்சிருக்க மாட்டார்ல. அப்போது ஏதாவது ஒரு சின்ன தோல்வி வந்தால் கூட அவங்களால தாங்கிக்க முடியாத மனநிலைக்கு போயிடுவாங்க. பெரிய டிசப்பாயின்மெண்ட் பெரிய டிசப்பாயின்மெண்ட். அது தற்கொலை எண்ணத்துக்கு கூட வழிவகுக்கலாம். ஏன்னா இப்போது நம்ம பார்த்தோம், யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்க்குறோம், இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்குறோம், நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்க்குறோம். ஏதாவது ஒரு விஷயம் தேவை அப்படின்னா உடனே கிடைக்குது. அதுக்காக கஷ்டப்பட தேவையில்லை, அலைய வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே ஈஸியாக கிடச்சிருது. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு ஒரு ஃபெயிலியர், அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் அப்படிங்கிறது வரமாட்டேங்குது. அதே மாதிரி இந்த டோப்பமைன் அப்படிங்கிறது ரிவார்ட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோம், நம்ம பாடிக்கான ரிவார்ட் சிஸ்டம். இந்த ரிவார்ட் சிஸ்டம் அளவுக்கு அதிகமாக வேலை செய்கிறதுனால என்ன ஆயிடுறாங்கன்னா ஒரு டெம்ப்டேஷன், ஒரு பொறுமை அப்படிங்கிறதே இருக்கிறது இல்லை. அப்போது ரொம்ப ஹைப்பராக நடந்துக்கிறது, ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது, ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது நல்லது தான், ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நடந்துக்கூடிய விஷயங்கள்லாம் கூட நடக்குது. அப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், தோல்வியை ஏற்றுக்கூடிய மனப்பக்குவம் இல்லாமல் இருக்கிறது, ஒரு பொறுமை அப்படின்றதே இருக்காது. இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு சினிமா போய் பார்த்துட்டு வந்த ஒருத்தருக்கு சினிமானுடைய வேல்யூ அப்படின்றது தெரியும், சினிமாவுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்றது தெரியும். ஒரு நியூஸ் கேட்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. ரேடியோ ஏதோ ஒரு வீட்டில் இருக்கும், அந்த வீட்டில் போய் ரேடியோவை போய் ஆன் பண்ணி அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்டு அப்போ போய் நியூஸ் கேட்டு வந்தவங்களாம் இருப்பாங்க. இப்போ உடனே எல்லாமே சோஷியல் மீடியாவில் கிடைக்குதில்ல, டிஜிட்டலி கிடைக்குதில்ல. அப்போது இந்த அளவுக்கு அதிகமான டோப்பமைனுடைய செக்ரீஷன் அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னா அவங்கள பொறுமை இல்லாதவங்களாக கூட மாற்றிடுது. இப்போ ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, டெஸ்ட் மேட்ச் ஓடிட்டு இருக்கோம். 5 நாள் டெஸ்ட் மேட்ச் பார்த்தாங்களா? 6 நாள் இருந்தது, அது 5 நாள். ஆமாம், 6 நாள் அப்படின்றது 5 நாள் ஆச்சு. இப்போது அந்த கிரிக்கெட் எப்படி எவால்வ் ஆகி வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்கும் பொழுது மக்களினுடைய டோப்பமைன் அளவு எந்த அளவுக்கு அதிகமாகிட்டு போகுது அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அப்போது 6 நாள் இருந்த டெஸ்ட் மேட்ச் 5 நாள் ஆச்சு நீங்கள் சொன்ன மாதிரி. அடுத்து 1 டே ஆச்சு. இப்போ 2020 வந்துருச்சு. ஆமாம், வந்துருச்சா? T10 கூட இருக்கு, T10 கூட ஒரு சில நாடுகளில் வந்துருச்சு. அப்போது இந்த டைமிங் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகுது. காரணம் என்னென்னா மக்களுக்கு பொறுமை இல்லை, அளவுக்கு அதிகமான டோப்பமைன் அப்படிங்கிறது சுரந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு பொறுமை இல்லாத மனிதர்களாக மனுஷங்க மாறிட்டு போகிறாங்க. இதுவுமே சொசைட்டிக்கு ஒரு நல்லது கிடையாது அப்படின்றது தான் ஒரு யதார்த்தமான உண்மை. இன்னைக்கு இந்த இன்ஸ்டா ரீல்ஸு, யூடியூப் ஷார்ட்ஸு இதெல்லாமே ஷார்ட்டாக வைக்க. ஆமாம், அதுக்கு தான் அதிகமான வியூஸ் போகும். இன்னைக்கு நம்ம இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம்ல, இந்த பாட்காஸ்ட்டுக்கு எவ்வளோ வியூ போகும்லாம் தெரியாது. ஆமாம், ஏன்னா பொறுமையாக இது கண்டென்ட் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு பார்க்கலாம். பொறுமை இல்லாதவங்க ஷார்ட்ஸை மட்டும் பார்த்துறாங்க, அதுலேயே அந்த 3 செகண்ட்ஸ் தான், உடனே ஸ்வைப் பண்ணி போயிட்டே இருக்காங்க. கரெக்ட் தான். இன்னைக்கு பாதி பேருக்கு நீங்கள் சொல்கிறத அக்செப்ட் பண்ணிப்பாங்க கண்டிப்பாக. ஆமாம், அதான் இந்த டோப்பமைனுடைய அளவுக்கு அதிகமான உற்பத்தி அப்படிங்கிறது சூசைடல் தாட்ஸுக்கு கூட வழிவகுக்குது. ஒரு சின்ன தோல்வியை கூட தாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ எக்ஸாம் ரிசல்ட்ஸ் இதெல்லாம் வரும்பொழுது கூட மார்க் கம்மியாயிருச்சு அல்லது ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா இது நாள் வரைக்கும் தோல்வியை பார்த்து பழக்கம் இல்லையே, தேடுன எல்லாம் உடனே கிடச்சிருச்சு. கரெக்டு. அப்போது இந்த ஒரு விஷயம் மட்டும் நம்ம எதிர்பார்த்ததுக்கு எதிராக நடந்துருச்சு, நம்ம நினச்ச மாதிரி நடக்கலையே அப்படின்றப்ப அந்த சின்ன தோல்வியை கூட தாங்கிக்க முடிய மாட்டேங்குது. அதே மாதிரி இந்த ADHD அப்படின்ற ஒரு இஷ்யூ இருக்குல்ல, அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் அப்படின்னு. இன்றைக்கி நிறையா குழந்தைங்க அந்த பிரச்சனையால் பாதிக்கப்படுறாங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஜென்ரேஷனில் ஒரு வீட்டில் 3 பசங்க அல்லது 4 பசங்க இருப்பாங்க.
அம்மா ஒரு ஆள் வந்து 4 பிள்ளைங்களையும் சமாளிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு வீடுகளில் ஒரு பிள்ளை தான் இருக்குது. அந்த ஒரு பிள்ளைய சமாளிக்கிறதுக்கு 4 பேர் தேவைப்படுறாங்க. அவ்வளோ துருன்னு இருக்குது. ஓடுறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு பொருளை தூக்கி போட்டு டமார்னு உடைக்கிறதா இருக்கட்டும், ஆன்னு கத்துறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து பார்த்தோம்னா அட்டென்ஷன் சீக் பண்ணுறாங்க. ஆமாம், பேர்லேயே இருக்க ADHD, அட்டென்ஷன் டெஃபிசிட். அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அட்டென்ஷன் கிடைக்கல, ஷார்ட்டேஜ் ஆகுது. அப்போ என்னை யாரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க, அப்போ என்னை கவனிங்க அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. அப்போ மற்றவங்க எப்படி என்னை கவனிப்பாங்க? ஏதாவது ஒன்று ஹைப்பராக பண்ணால் தானே. ஏதாவது ஒன்று தூக்கி போட்டு டமார்னு உடைச்சா, ஏன்டா உடைச்ச, கேட்டால் நானே எடுத்து கொடுத்துருப்பேன்ல அப்படின்றப்போ, இப்போ என் வழிக்கு வர்றீங்களா, அப்போ இப்படி போட்டு உடைக்க வேண்டியதாக இருக்குல்ல, ஆன்னு கத்த வேண்டியதாக இருக்குல்ல. இந்த ஜெயிலர் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த பையன் சொல்லுவான், எதுவும் பண்ணலைன்னா 3 மணி நேரம் நான் கான்ஸ்டண்ட்டாக அழுவேன் அப்படின்வான். ஸோ இன்னைக்கு வர பசங்கள்லாம் அப்படிதான் ஹைப்பராக ஏதாவது அவங்க அட்டென்ஷனுக்காக நிறைய விஷயம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆமாம், இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோபமைன் செக்ரீஷன் ஒரு காரணம். அவங்கள ரொம்ப ஹைப்பராக மாற்றி வச்சிடுறது, கொஞ்சம் கூட பொறுமையே இல்லாமல் ஹைப்பராக மாற்றுறதுக்கு அது ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் இன்னொரு ரீசனாக இருக்கலாம். முன்ன பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பேரண்ட்ஸ் 2 பேருமே வேலைக்கு போகிறவங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு போதுமான அட்டென்ஷன் கிடைக்கல அப்படின்றப்போ இந்த ADHD அப்படிங்கிற பாதிப்புகள் அப்படின்றது ஏற்படுது. இன்னும் சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா டெடி பியரை கட்டி பிடிச்சிட்டு தூங்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜி என்ன? ஜென்ரலாக டெடி பியர் பிடிக்கும், கூட ஒரு கம்பெனியன் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அவங்களுக்கு தூங்குறதுக்கு ஒரு நிறைய பேர் வந்து டெடி பியரை வந்து ஒரு பெட் மாதிரியும் பார்ப்பாங்க. பக்கத்தில் வச்சுட்டு தூங்கும்போது அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குறோன்ற மாதிரி. இதுதான் ஜென்ரல் எல்லாருடைய தாட். ஓகே, இப்போ அந்த குழந்தை டெடி பியரை கட்டி பிடிச்சிட்டு தூங்குது. அந்த குழந்தைகிட்ட எவ்வளோ பொம்மைகள் இருக்கும்ல, பிளாஸ்டிக் பொம்மை இருக்கும். பிளாஸ்டிக் பொம்மையை கட்டி பிடிச்சிட்டு தூங்கலாம்ல. கரெக்ட். அந்த குழந்தைகிட்டே ஏதாவது ஒரு உட்டன் பொம்மை இருக்கலாம், அந்த மரத்தால செஞ்ச பொம்மையை கட்டி பிடிச்சிட்டு கூட தூங்கலாம்ல. இது நல்லா அப்படியே பஃபியா பிடிக்கும் போது. அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜி என்னன்னா, டெடி பியர் ரொம்ப சாஃப்டா இருக்கு, அந்த சாஃப்ட்னஸ் அந்த கம்ஃபர்ட் அந்த குழந்தைக்கு கிடைக்குது. அப்போ டெடி பியர் கிட்ட இருந்து தான் கிடைக்குது, வேற எங்க இருந்தும் கிடைக்க மாட்டேங்குது. அப்பா ரொம்ப ரஃபா நடந்துக்கிறாரு, அடிக்கிறாரு, திட்டுறாரு. அம்மாவும் ரொம்ப ரஃபா நடந்துக்கிறாங்க, திட்டுறாங்க. அப்போ இந்த உலகமே அந்த குழந்தைகிட்ட ஹார்டா நடந்துக்கும் பொழுது அந்த குழந்தை சாஃப்ட்னஸை எதிர்பார்க்குது. சாஃப்ட்னஸ் வேற எங்க கிடைக்கும்? டெடி பியர்கிட்ட கிடைக்குது. அதனால ஒரு குழந்தை டெடி பியரை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறத சின்ன வயசுலேருந்தே வழக்கமாக வச்சிருக்கு அப்படின்னா அதை நம்ம ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்க வேண்டியது. ஈஸியாக கடந்து போயிட முடியாது. அந்த குழந்தை ஒரு கம்ஃபர்ட் இல்லாமல் வளரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணலாம். ஏதோ ஒரு விஷயம், ஒரு பாதிப்பு, அவங்களுக்கான அந்த கேர் தேவைப்படும். ஆமாம், ஒரு தனிமையை ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு குழந்தையாக கூட இருக்கலாம். அவங்கள நம்ம உடனே கேர் டேக் பண்ணி ஆகணும். ஆமாம், சூப்பர். இப்போ நான் இது சும்மா தான் வச்சுருக்கேன் இன்டர்வியூனால, இதனால் இது ரீசனிங்லாம் எடுத்துக்க முடியாது. ஆஃப்கோர்ஸ் டெடி பியருக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ அது நல்ல பாயிண்ட். ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பொண்ணாக இருக்காங்கன்னு வச்சுக்கலாமே, ஸோ பொண்ணுன்னா டெடி பியர் வச்சுப்பாங்க, பையனுக்குன்னா வேறு ஒரு டாய் இருக்கும். ஸோ இப்படி கனெக்ட் பண்ணி தான் எல்லாருமே பிரித்து பார்த்துருக்காங்களே தவிர இந்த ரீசன் இந்த ஃபேக்டர்ன்றது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ சைக்கலாஜிக்கலி அவங்க எந்த அளவுக்கு அவங்க அஃபெக்ட் ஆகிருக்காங்க, அதை வெளியில் சொல்ல முடியாமல் இப்படி வெளிப்படுத்துகிறாங்கன்ற ஒரு விஷயம் கூட இதில் நமக்கு தெரிய வரும். ஆமாம், இப்போ இந்த ஜென்ரேஷன் அப்படின்னா டெடி பியர் அப்படிங்கிறது நிறைய கிடைக்குது. டெடி பியரை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறாங்க. போன ஜென்ரேஷன் பார்த்தோன்னா தலகாணியை கட்டி பிடிச்சிட்டு தூங்கியிருப்பாங்க. அதுக்குமே ரீசன் அதுதான், ஒரு சாஃப்ட்னஸ், ஒரு கம்ஃபர்ட் அந்த தலகாணிக்கிட்ட இருந்து கிடைக்குது. கரெக்டு அசோக், நீங்கள் சொல்லதை பார்த்தீங்கன்னா நிறைய படத்தில் ஹீரோயின்லாம் ஏதாவது ஒரு விஷயம்னா குடுகுடுன்னு ஓடி போய் கட்டில் படுத்து தலகாணி பிடிச்சி தான். ஆமாம், அது ஒரு கம்ஃபர்ட் ஃபீலிங். அதுலேயும் குறிப்பாக ஹீரோயின் வந்து ஹீரோவை லவ் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயினோட அப்பா வந்து இந்த காதலுக்கு நோ சொல்லியிருப்பாரு. கல்யாணம் உனக்கு அந்த பையன் கூட கிடையவே கிடையாது, நான் பார்த்த அமெரிக்க மாப்பிள்ளைய தான் நீ கட்டணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டிருப்பாரு. உடனே நீங்கள் சொன்ன மாதிரி வேகமாக ஓடி போய் ஒரு ரூமில் படுத்து அந்த தலகாணியை கட்டி பிடிச்சிட்டு படுத்திருப்பாங்கள்ல. அதுக்கான ரீசன் அதுதான், ஒரு கம்ஃபர்ட் கிடைக்க மாட்டேங்குது. பேரண்ட்ஸ் ரொம்ப ரஃப்பாக இருக்காங்க, இந்த சொசைட்டி என்கிட்ட ரொம்ப ரஃப்பாக நடந்துக்குது, எனக்கு ஒரு கம்ஃபர்ட்டே இல்லை, ஒரு சாஃப்ட்னஸ்ஸே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு அந்த சாஃப்ட்னஸ் எங்கே கிடைக்குதோ அதை தேடி போகிறாங்க.
ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம வந்து கொஞ்சம் உன்னிப்பாக நம்ம கவனித்து பார்த்தோம்னா அதில் எந்த அளவுக்கு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் இருக்குது, அதை நம்மளை புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னெல்லாம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், வெரி இன்ஃபர்மேட்டிவ் அசோக். அப்புறம் அசோக், நீங்கள் வந்து ஹிப்னோசிஸில் நிறைய ஷோ பண்ணியிருப்பீங்க, ஹிப்னோ தெரப்பிஸ் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஜென்ரலாகவே எல்லாரோட ஃபீல்ட்லேயுமே சேலஞ்சஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஃபேஸ் பண்ணோம். ஆமாம், சரிங்களா? பட் இது ஹிப்னோசிஸை பொறுத்த வரைக்கும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஹிப்னோசிஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாப்புலர் இல்லை, நிறைய பேருக்கு தெரியாது. இதை நம்ம எடுத்துகிட்டு போகும்போது எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, தெரப்பிக்குன்னு வரக்கூடியவங்க வந்து எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்காங்க, இதில் வந்து கான்ஃபிடென்ஷியலாக இருக்கா அவங்க கொடுக்குறது, ப்ரைவசி இருக்கா, இந்த மாதிரி நிறைய விஷயம் ஃபேஸ் பண்ணியிருப்போம். நானுமே ஃபேஸ் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களோட விஷயத்தில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சேலஞ்சஸ் இருந்ததுன்னா என்ன மாதிரி சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? நான் நிறைய சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், 1 இல்லை 2 இல்லை. ஒரு சில சேலஞ்சஸ் வேணா நான் சொல்கிறேன். ஷேர் பண்ணுங்கள். போன வருஷம் 2023 மே 20 எனக்கு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று புக் ஆச்சு, ஒரு டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ். அங்கே நான் ஸ்டேஜ் ஹிப்னாட்டிசம் ஷோ பண்ணணும். அந்த டாக்டர் என்னோடய ஸ்டேஜ் ஹிப்னாட்டிசம் ஷோ புக் பண்ணிவிட்டு அவங்க எனக்கு கிட்டத்தட்ட அட்வான்ஸ் பே பண்ண போகிறாங்க. அந்த நிலைமைக்கு போயிடுச்சு. நானும் அந்த டேட்டை பிளாக் பண்ணி வச்சிட்டேன். அப்புறம் ஒரு 3-4 நாள் கழித்து ஃபோன் பண்ணி, அந்த ப்ரோக்ராம் வேண்டாங்க, நாங்கள் ஆர்கனைசிங் கமிட்டியில் பேசணும், ஹிப்னாசிஸ் ஷோ வேண்டான்னு எல்லோரும் பயப்படுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அசோக் வர்றாரு, நம்மளை ஹிப்னடைஸ் பண்ணி அவர் நம்மளை ஏதாவது பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பயப்படுறாங்க. அதனால் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. இந்த ஹிப்னாட்டிசம் ஷோ வேண்டாமே, கேன்சல் பண்ணிக்கலாமா? இது எல்லாமே டாக்டர்ஸு, இவங்க எல்லாமே டாக்டர்ஸாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த ஹிப்னோசிஸை பற்றின ஒரு புரிதல் இப்படி தான் இருக்கு. ஆமாம், பயப்படுறாங்க, டாக்டர்ஸே பயப்படுறாங்க படித்தவங்க. அப்படின்றப்போ சாதாரண மக்களும் பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இது ஒரு நான் ஃபேஸ் பண்ண ஒரு பெரிய சேலஞ்ச். இப்போது ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் ஸ்டேஜ் ஹிப்னாட்டிஸ்ட், என்டர்டைன்மெண்ட் ஹிப்னாட்டிஸ்ட் அப்படின்றவங்க நிறைய ஷோஸ் பண்ணிகிட்ருக்காங்க, வருஷம் ஃபுல்லாக ஷோஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்தளவுக்கு இப்போ நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் ஹிப்னோ தெரப்பியில் பிஸியாக இருக்கும். என்கிட்டையும் நிறைய பேர் ஹிப்னோ தெரப்பிக்கு வர்றாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்காக உங்கள்கிட்டையும் வர்றாங்க இல்லையா? ஆனால் ஒரு ஹிப்னாட்டிசம் ஷோ அப்படின்றது, ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ அப்படின்றது கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஏன்னா கிளைண்ட்ஸ் வந்து பயப்படுறாங்க. அதனால இந்த ஒரு பெரிய சேலஞ்ச் அப்படின்றது நான் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ரெகுலராக அப்பப்போ ஹிப்னோசிஸ் ஒர்க் ஷாப் பண்ணுறோம்ல. போன ஜூலையில் இங்கே சென்னையில் தான் ஒர்க் ஷாப் நடத்தினப்போ, அந்த ஒர்க் ஷாப் நடந்த வென்யூலே பக்கத்தில் ஒரு ஹால் இருக்குது. அங்கே பக்கத்து ஹாலில் வேறு ஏதோ ஒரு கிளாஸ் போய்கிட்டுருக்கு. நம்ம ஹிப்னோசிஸ் ஒர்க் ஷாப் போயிட்டு இருந்தப்போ மதியம் லன்ச் டைமில் அந்த பக்கத்து ஹாலில் நடந்த ஒர்க் ஷாப் பார்ட்டிசிபெண்ட்ஸும் நம்ம ஒர்க் ஷாப் பார்ட்டிசிபெண்ட்ஸும் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க லன்ச் டைம் அப்போது அவங்க கேட்குறாங்க இவங்ககிட்ட, நாங்கள் இந்த கிளாஸ்க்கு வந்தோம், ஆமாம் நீங்கள் என்ன கிளாஸ்க்கு வந்தீங்க அப்படின்னு. நம்ம பார்ட்டிசிபெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் ஹிப்னாட்டிசம் ஒர்க் ஷாப்புக்கு வந்தோம் அப்படி. அவங்க உடனே என்னது ஹிப்னாட்டிசம் ஒர்க் ஷாப்பா அப்படின்னு, ஆமாம் அதெல்லாம் டேஞ்சர் இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டுட்ருக்காங்க. அப்போ நான் அந்த வழியாக கிராஸ் பண்ணும்போது, இவர் தாங்க ஃபேக்கல்ட்டி, இவர் தான் ஹிப்னாட்டிசம் கிளாஸ் எடுக்கிறாரு அப்படின்னு நம்ம ஒர்க் ஷாப்புக்கு வந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ் அவங்கக்கிட்ட என்னை காமிக்கிறாங்க. நான் அவங்கள கேஷுவலாக பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறேன். நான் தான் ஸ்மைல் பண்ணேன். அவங்க என்னை ஒரு மாதிரி ஏதோ பேய் படத்தில் பேயை பார்ப்பாங்கள்ல, அந்த மாதிரி என்னை இப்படி தான் பார்த்தாங்க. ஸோ ஹிப்னாட்டிஸ்ட் அப்படின்னா பொதுமக்களும் ஒரு பயத்தோடு பார்க்குறாங்க. இதில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நம்ம போன பாட்காஸ்ட்லேயே பேசியிருந்தோம், ஒருத்தரை வலுக்கட்டாயமாகலாம் நம்மளால் ஹிப்னடைஸ் பண்ணவே முடியாது கரெக்ட் அப்படின்னு. இருந்தாலும் ஹிப்னாட்டிசம் பற்றி அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. நிறைய பேர் ரொம்ப பயப்படுறாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ இந்த ஃபெப்ரவரியில் சென்னையில் ஒரு ஸ்டேஜ் ஹிப்னாட்டிசம் ஷோ என்னோடய கிளைண்ட்டுக்கு நான் பண்ணேன். ஆமாம், நீங்களும் அந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருந்தீங்க. அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டேஜை விட்டு நான் இறங்கினதுக்கப்புறம் ஒரு லேடி என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய அம்மா ஒரு நாள் ரோட்டில் போய்கிட்டு இருந்தாங்க. ஆப்போசிட்டில் ஒருத்தன் வந்து நீங்கள் போட்டிருக்கிற நகையெல்லாம் கழட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னால், இவங்களும் நகையெல்லாம் கழட்டி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. வீட்டை விட்டு தனியாக போனவங்க, நகையோடு போனவங்க வீட்டுக்கு வரும்போது நகை இல்லாமல் வர்றாங்க. அம்மா என்னாச்சு, உன் கழுத்தில் போட்டிருந்த நகையெல்லாம் எங்கே அப்படின்னு கேட்கும்போது, ஒருத்தன் எவனோ வந்தான், நகையை கொடு அப்படின்னு கேட்டான், நானும் கொடுத்துட்டேன். அந்த நேரத்தில் என் மைண்டுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, நானும் கொடுத்துட்டேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அன்னையிலேருந்தே எங்களுக்கு ஹிப்னாட்டிசமை கண்டா பயம்
அப்படின்னு அந்த லேடி சொன்னாங்க. அப்போ நீங்களும் இருந்தீங்க பார்த்தீங்களா? ஆமாம். ஆனால் ஹிப்னோட்டைஸ் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட இருந்து நகையெல்லாம் பிடுங்க முடியாது. அந்த எதிரில் வந்த நபர் நகையை பறிச்சுட்டு போனவர் இவங்களுக்கு பிரெயினில் ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ட்ரௌசி ஃபீலிங், ஒரு மதமதப்பான ஒரு தன்மையை ஏற்படுத்துறதுக்கு ஏதாவது ஸ்ப்ரே யூஸ் பண்ணியிருக்கலாம், ஏதாவது ஒரு கெமிக்கல் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கலாம். அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா கூட அதை மக்கள் எப்படி லேபிள் பண்ணிடுறாங்கன்னா ஹிப்னாட்டிசம். அதனாலே எனக்கு ஹிப்னாட்டிஸ்ட்னா பயம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் இல்லை ஹிப்னாட்டிசம்ங்கிறது அப்படி கிடையாது அப்படின்னு அவங்க பயத்தை போக்குற விதமாக அவங்ககிட்ட நம்ம ரொம்ப நேரம் பேசணும் இல்லையா? அந்த மாதிரி இன்றைக்கும் மக்கள் ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க. இன்னும் சில இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா என்கிட்ட கேட்பாங்க, ஈவன் நல்லா படித்தவங்களே கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் ஹிப்னோ தெரப்பி பண்ணுறீங்க அதெல்லாம் ஓகே, ஆனால் இந்த ஸ்டேஜ் ஹிப்னாட்டிசம் ஷோலாம் பண்ணுறீங்கல்ல அதெல்லாம் இந்தியாவில் இல்லீகலாச்சே. ஆமாம், இந்தியாவில் பேன் பண்ணியிருக்காங்களே, அது ஒரு பனிஷபிள் அஃபென்ஸ் ஆச்சு, அதெல்லாம் நீங்கள் எப்படி இவ்வளோ தைரியமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்களா? நிறைய பேர் கேட்பாங்க. ஆமாம், இல்லைங்க இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் பண்ணவே கூடாதுங்க, இதெல்லாம் வந்து இல்லீகலுங்க அப்படின்வாங்க. நான் பார்ப்பேன், யாருங்க சொன்னது அப்படி தான் கேட்போம். இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்தியாவில் இதெல்லாம் இல்லீகல், பேன் பண்ணியிருக்காங்க, இது செஞ்சாலே பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க, பனிஷபிள் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னா அது இந்தியன் பீனல் கோடில் இருக்கணும் இல்லையா? ஐபிசி, தமிழில் இந்திய தண்டனை சட்டம் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் ஒரு அட்வொகேட் இல்லையா? இதெல்லாம் சொல்லும்போது எனக்கே ஞாபகம் வருது. சரி, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி லா படிச்சிங்கல்ல? அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி லா படிச்சப்ப இந்தியன் பீனல் கோடை ஃபுல்லா படிச்சிருப்பீங்க ஓரளவுக்கு. அதுல நீங்க சொல்ல மாதிரி நான் படிச்சதுல வரல. ஹிப்னோசிஸ் அப்படிங்கிற வேர்டு இந்தியன் பீனல் கோட்ல ஏதாவது ஒரு இடத்துல வந்ததா? இல்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல. அப்ப இந்த 20 வருஷத்துல ஒருவேளை ஹிப்னோசிஸ் எதுவும் சேர்த்திருக்காங்களா அப்படின்னா கிடையாது, எனக்கு தெரிஞ்சே இல்ல. இப்போ ஒரு சட்டம் எப்படி போடுறாங்க அப்படின்னா, இந்த இந்தியன் பீனல் கோட் அப்படிங்கிறது சுதந்திரத்துக்கும் முன்னாடி வெள்ளைக்காரங்க இங்க இருந்தப்ப உருவாக்கப்பட்ட சட்டங்கள். அதில் அப்பப்போ கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம பார்லிமெண்ட் இருக்குல்ல டெல்லியில், அங்கே 2 ஹவுசஸ் இருக்குது, ராஜ்யசபா லோக்சபா. அங்கே 2 சபைகள்லையுமே ஒரு தீர்மானம் அப்படின்னு ஒன்று கொண்டு வருவாங்க. அந்த தீர்மானத்து மேலே விவாதம் நடக்கும். அதுக்கு சாதகமாக பேசக்கூடியவங்க பேசுவாங்க, அந்த தீர்மானத்துக்கு எதிராக பேசக்கூடியவங்க பேசுவாங்க. இந்த தீர்மானங்கள்லாம் இதை பற்றி விவாதமெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தீர்மானம் வந்து ஓட்டெடுப்பு மூலமாக நிறைவேற்றப்படும். மெஜாரிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அந்த தீர்மானம் அப்படிங்கிறது சட்ட மசோதா அப்படின்னு மாறும். அந்த சட்ட மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைப்பாங்க. குடியரசுத் தலைவர் சைன் பண்ணி ஒப்புதல் கொடுத்தாச்சுன்னா அது சட்டமாக மாறும். ஹிப்னோசிஸ்க்கு அந்த மாதிரி குடியரசுத் தலைவருக்கு எந்த ஒரு சட்டமும் போகலை. அதனால இந்தியன் பீனல் கோடில் ஹிப்னோசிஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டே கிடையாது. என்கிட்ட நிறைய பேர் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் கேட்பாங்க, இந்தியாவில் ஹிப்னோசிஸ் எல்லாம் இல்லீகலுங்க, ஸ்டேஜ் ஷோலாம் பண்ணக்கூடாது, பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க அப்படின்லாம் சொல்லும்போது, சரிங்க பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க, தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்லாம் சொல்கிறீங்க, ஐபிசியில் அது எந்த செக்ஷன்லங்க வருது, எனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க, எனக்கு தெரியல, கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டோன்னா, இல்லை அது அப்படி அது அது எந்த செக்ஷன் எனக்கு தெரியல, பொதுவாக சொல்கிறாங்க, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, பரவலாக பேசிக்கிறாங்க, அதை அவங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம ஹிப்னோசிஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட அது இந்தியாவில் ஏதோ பேன் பண்ணிட்டாங்க, அது செய்யக்கூடாத ஒரு குற்றம் போல அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஒரு அவேர்னஸ் வேர்டே வந்து நெகட்டிவாக தான் அப்ரோச் பண்ணுறாங்க ஹிப்னோட்டிசம் பண்ணுறது. ஆமாம், அதனால அந்த அவேர்னஸ், லேக் ஆஃப் அவேர்னஸ். ஆமாம், அதனால இது இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஒரு மேனிப்புலேட்டிவ் ஆர்ட் அப்படி தான் பார்க்கப்படுது. இதை வச்சு நம்மளை ஏதோ பண்ணிடுவாங்க, வசியம் பண்ணிடுவாங்க, நம்ம மைண்டை மாற்றிடுவாங்க அப்படின்னு. எகைன் பல முறை நம்ம சொன்னது தான், ஒருத்தர் விருப்பம் இல்லாமல் ஒருத்தரை நம்மளால் ஹிப்னோடைஸ் பண்ணவே முடியாது. சூப்பர். ஸோ நீங்கள் இப்போ ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ்லாம் சொன்னீங்க. எனக்கு வந்து ஹிப்னோசிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லும்போது நான் ஃபேஸ் பண்ண ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்சை நான் ஷேர் பண்ணுறேன். நிறையா இருக்குது, அதில் இந்த ஒரு சேலஞ்ச். எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு ஹிப்னோட்டிஸ்ட்லாம் நீங்கள் வந்து கல்யாணம்னு ஒன்று வரும் பார்த்தீங்கன்னா, அப்போ அவங்க வீட்டில் வந்து என் பொண்ணை வந்து அவன் மயக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேள்வி எனக்கும் வந்துச்சு. பட் இருந்தாலும் உண்மையாக சொல்லணும்னா நான் தான் மயங்கிட்டேன். ஸோ அதுதான் உண்மை.
ஸோ அப்படி மயங்கனால தான் நானும் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஹிப்னாசிஸில் எதுவுமே பண்ண முடியாது. இவர் சொன்ன மாதிரி வில்லிங்னஸ் இல்லாமல் பண்ண முடியாது. அண்ட் மேரேஜ்ன்றதும் ஒரு ஹிப்னாசிஸ் தாங்க. ஆமாம், எல்லா ஒய்ஃபும் தான் பெரிய ஹிப்னோட்டிஸ்ட். அண்ட் அது ஒரு பெரிய சேலஞ்சும் கூட. ஆமாம் ஆமாம். ஸோ சும்மா என்னோட விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்காக ஆனால் ஃபன்னி நோட் நானும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு விஷயம் அசோக், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய தெரப்பீஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் இந்த ஹிப்னோ தெரப்பிக்குன்னு இருக்கக்கூடிய பவர், இதில் நிறைய ஒரு கன்விக்ஷன் வந்து நமக்கு நிறைய இருக்குது. இது மூலிமா நம்ம வந்து சொல்யூஷன்ஸ்லாம் கொடுக்குறோன்றது. ஹிப்னோ தெரப்பிக்கு அதிகப்படியான ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? சஜஷன். ஆமாம், ஹிப்னோ தெரப்பியில் நம்ம முழுக்க முழுக்க சஜஷன்ஸ் மூலமாக தான் ஒருத்தருடைய மனசை மாற்றுறோம். ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்குறேன். இதுக்கு டைம் வந்து ரொம்ப அதிகம் எடுத்துக்காதீங்க, உடனே எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, சில்க் அப்படிங்கிற வேர்டை எப்படி ஸ்பெல் பண்ணுவீங்க? SILK. ஓகே, மறுபடியும் அதே கேள்வி தான் கேட்குறேன். சில்க் அப்படிங்கிற வேர்டை எப்படி ஸ்பெல் பண்ணுவீங்க? SILK. ஓகே, மறுபடியும் கேட்குறேன். சில்க் அப்படிங்கிற வேர்டை எப்படி ஸ்பெல் பண்ணுவீங்க? SILK. மை நெக்ஸ்ட் கொஸ்டின், மாடு என்ன குடிக்கும்? மில்க். ஓ, மில்க் இல்லைங்க, வாட்டர் தாங்க. மாடு வாட்டர் தான் குடிக்கும். ஓகே, அது மில்க், பால் அப்படிங்கிறத நமக்கு கொடுக்கும். கரெக்ட். கவு ரிலேட் பண்ணி நம்ம சில்கில் கன்ஃபியூஸ் ஆகிட்டு உங்களோட சஜஷனில் ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன். ஆமாம், யூ ஆர் சஜஸ்டட் இல்லையா? கரெக்டுங்க, அவ்வளோதான். ஸோ இப்போது சில்க் அப்படிங்கிற வேர்டை எப்படி ஸ்பெல் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, நான் இவ்வளோ நேரம் ரொம்ப கேஷுவலாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தப்போ திடீர்னு இதுக்கு ரொம்ப டைமெல்லாம் எடுத்துக்காதீங்க, கேட்குற கேள்விக்கு உடனே ஆன்சர் பண்ணுங்க அப்படின்றப்பவே அவங்கள என்ன பண்ணிடுறோம், ஒரு ஃபோக்கஸ்க்கு கொண்டு வந்துடுறோம். சில்க் அப்படிங்கிற வேர்டை எப்படி ஸ்பெல் பண்ணுவீங்க அப்படின்னு நான் இதுக்கு முன்னாடி பேசினப்பையும் நான் ஒரு ஸ்லோ பேஸ்டு வாய்ஸில் தான் பேசினேன். இப்போ இந்த கேள்வி கேட்கும்போது நான் ஸ்பீடாக பேசும்பொழுது இந்த பாடி லாங்குவேஜும் இப்படி முன்னாடி வந்துட்டதுனால நீங்களும் அந்த ஒரு அர்ஜுக்கு உள்ளே வந்துடுவீங்க. நீங்கள் உடனே SILK அப்படின்னீங்க. மறுபடியும் அதே கேள்வி, சில்க் எப்படி ஸ்பெல் பண்ணுவீங்க? SILK. மறுபடியும் அதே கேள்வி, சில்க் எப்படி ஸ்பெல் பண்ணுவீங்க? SILK. இப்போ இந்த SILK அப்படின்றத திரும்ப திரும்ப ஸ்பெல் பண்ணி இப்போ உங்கள் மைண்ட் அப்படிங்கிறது சில்க் அப்படிங்கிற வேர்ட்னால ஃபுல்லாக ஆக்குப்பை ஆகி இருக்கு. ஒரு பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆயிருச்சு. இப்போ அந்த பேட்டர்னுக்கு ரிலேட்டடாக மாடு என்ன குடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது இதுக்கான ஆன்சரை உங்கள் பிரெயின் உடனே யோசிக்காமல், இதை கரெக்டாக லாஜிக்காக யோசிக்காமல், ஏற்கனவே ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி இருக்குல்ல சில்க் அப்படிங்கிற பேட்டர்ன், அதுலேருந்து ஏதாவது எடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது கனெக்டடாக ஒரு ரைமிங்கான வேர்டு மில்க் அப்படின்றத எடுத்துருது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணீங்க அது மில்க் இல்லை, மில்க் கொடுக்கும், குடிக்கிறது என்னமோ தண்ணி தான் அப்படின்னு. ஸோ இது வந்து சஜஷன். அப்போ எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் சஜஸ்டபிள். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வர்றவங்களுக்கு அவங்க மைண்டுக்கு சஜஷன்ஸ் அப்படின்றது தான் கொடுக்குறோம். சஜஷன்ஸ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் தெரியுமா? ஒரு பையன் ஸ்கூல் முடிச்சுட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வர்றான். வரும்போது ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொண்டு வர்றான், அம்மாட்ட கொடுக்குறான். அந்த பையன் சின்ன பையன் அப்படிங்கிறதுனால அந்த ரிப்போர்ட்டெல்லாம் படிக்கிற அளவுக்கு இன்னும் வளரல. அம்மாட்ட கொடுத்து, அம்மா இது படிங்க, எங்கள் ஸ்கூலில் எனக்கு இந்த ரிப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்னு அந்த அம்மாவும் பார்த்து படிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அம்மா பையன்கிட்ட, நீ ரொம்ப புத்திசாலியாக இருக்க, உன் அளவுக்கு புத்திசாலியாக அந்த ஸ்கூலில் எந்த பையனுமே இல்லை, உன் அளவுக்கு புத்திசாலித்தனத்தோடு எந்த டீச்சர்ஸும் அந்த ஸ்கூலில் இல்லை, டீச்சர்ஸை விட நீ புத்திசாலித்தனத்தோடு இருக்க, அதனால் உங்கள் பையனுக்கு ஏற்ற ஸ்கூல் வந்து எங்கள் ஸ்கூல் கிடையாது, உங்கள் பையனுக்கு வேறு எந்த ஸ்கூலுமே ஏற்ற ஸ்கூல் கிடையாது, ஏன்னா எல்லாரையும் விட உங்கள் பையன் ஜீனியஸாக இருக்கான், அதனால் உங்கள் பையனை நீங்கள் தான் பார்த்துக்கணும், நாளையிலேருந்து உங்கள் பையனை வீட்டில் வச்சு நீங்களே உங்கள் பையனுக்கு சொல்லிக் கொடுங்க, உங்கள் பையனுக்கு ஏற்ற ஒரு டீச்சிங் மெத்தடாலஜி எந்த ஸ்கூல்லேயும் இல்லை, உங்கள் பையன் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கான் அப்படின்னு இதில் போட்டிருக்கு, அதனால் நாளையிலேருந்து நீ என் கூட தான் இருக்க போகிற அப்படின்ட்டு அந்த பையனை ஸ்கூலுக்கு அனுப்பாமல் அம்மாவே வளர்க்குறாங்க. ஆமாம், வீட்டிலே வளர்க்குறாங்க. நல்ல ஒரு புத்திசாலியாக அந்த பையன் வளர்கிறான். வளர்ந்ததுக்கப்புறமாக அந்த பையன் பெரிய ஒரு கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடிக்கிறான். அந்த பையனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன். ஓகே, தாமஸ் ஆல்வா எடிசன். ஆமாம், தாமஸ் ஆல்வா எடிசன்னால் பலன் அடையாதவங்க அப்படின்னு யாராவது ஒருத்தரை காட்ட முடியுமா? ஏன்னா அவர் கண்டுபிடிச்ச எலக்ட்ரிசிட்டி அதை யூஸ் பண்ணாதவங்க யாருமே இல்லை. அப்போ அவர்னால இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இன்றைக்கி பலன் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் அவ்வளோ பெரிய ஒரு சயின்டிஸ்டாக வந்தார். அப்போ அவங்க அம்மா வயசாகி இறந்துட்டாங்க. அந்த ஸ்கூலில் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட்டை பத்திரப்படுத்தி வச்சுருந்தாங்க.
அம்மா இறந்ததுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டை தாமஸ் ஆல்வா எடிசன் எடுத்து படித்து பார்க்குறாரு. அதில் என்ன எழுதியிருந்தது அப்படின்னா, உங்கள் பையன் மன வளர்ச்சி கம்மியான பையனாக இருக்கான், உங்கள் பையனுக்கு ஏற்ற ஸ்கூல் எங்கள் ஸ்கூல் இல்லை, உங்கள் பையன் இந்த ஸ்கூலில் படித்தான் அப்படின்னா மற்ற பசங்களும் ஸ்பாயில் ஆகிறது கூட சான்ஸ் இருக்குது, அதனால் மன வளர்ச்சி கம்மியாக இருக்கக்கூடிய குழந்தைங்கள எங்கள் ஸ்கூலில் எங்களால் அட்மிட் பண்ண முடியாது, அதனால் உங்கள் பையனை நீங்கள் வீட்டிலே வச்சு வளர்த்துக்கிறது தான் பெஸ்ட்டு. படிச்சிருக்கேன் நானும், அவருக்கு டிஸ்லெக்ஸியா இருந்திருக்குன்ற மாதிரி. ஆமாம், ஞாபகம் இருக்கு அப்படின்னு அந்த லெட்டரில் எழுதியிருக்கு. ஆனால் அந்த லெட்டரை படித்து பார்த்துட்டு அப்படியே அதை நம்ம பையன் சொன்னான், டிமோட்டிவேட் ஆயிடுவான் அப்படின்ட்டு அந்த லெட்டரை வேற மாதிரியா படித்து சொல்லிட்டாங்க. அந்த ஒரு சஜஷன் இன்னைக்கு இந்த மைக் எலக்ட்ரிசிட்டியில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம முன்னாடி இருக்கிற லைட், கேமரா எல்லாமே எலக்ட்ரிசிட்டியில் தான் இயங்கிட்டு இருக்கு. இவ்வளவுக்கும் காரணம் நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம், வேர்ல்டு ஃபுல்லாக நம்மளை யூடியூப்பில் பார்க்க முடியுது, டிஜிட்டலி கனெக்ட் ஆகியிருக்கும், எல்லாத்துக்கும் காரணம் அந்த எலக்ட்ரிசிட்டி. அந்த எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிக்க அந்த தாமஸ் ஆல்வா எடிசனை தூண்டுனது ஒரு சஜஷன், ஒரு பாசிட்டிவ் சஜஷன். ஸோ ஹிப்னோசிஸ் இஸ் ஆல் அபவுட் சஜஷன் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது ஒரு பாசிட்டிவ் சஜஷன் இப்படி ஒர்க் ஆச்சு இல்லை, இன்னொரு சஜஷன் 1958 பிறந்த ஒரு பையன், அவருக்கு சின்ன வயசாக இருக்கும் பொழுது, ஒரு 8 வயசாக இருக்கும் பொழுது அந்த பையனை பார்த்து அவங்க அப்பா சொல்கிறாரு, உன் மூக்கு கொடமிளகா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பையனுக்கு அது ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்திடுது. அந்த பையனுக்கு ஒவ்வொரு முறையும் கண்ணாடியை பார்க்கும் பொழுது என் மூக்கு இப்படி இருக்கே, அப்பா இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு தாழ்வு மனப்பான்மை ரொம்ப அதிகம். அந்த பையன் நல்லா டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு திறமசாலி, டான்ஸில் நல்லா ஓஹோன்னு வர்றாரு, காசு கொஞ்சம் கொஞ்சமாக சேர ஆரம்பிக்குது, டான்ஸில் பிரபலமாக ஆக மூக்கினுடைய அமைப்பை மாற்றுறாரு, பிளாஸ்டிக் சர்ஜரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிறாரு, ஒவ்வொரு தடவையும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறாரு. தன்னோட லைஃப் டைமில் 34 தடவை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டாரு. ஒரு தடவை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறாரு, ஏன் 2வது தடவை பண்ணுறாரு? அந்த மூக்கினுடைய அமைப்பு சர்ஜரி பண்ணதுக்கப்புறமும் திருப்தி அடையலைன்னு தானே. அப்போ 34 சர்ஜரி, 34 தடவை திருப்தி அடையலை. டாக்டர்ஸ் ஒரு கட்டத்தில் சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே உன்னால் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண முடியாது, அது உன்னோட உயிருக்கே ஆபத்தாயிரும் அப்படின்னு. அவர் டான்ஸில் அவ்வளோ ஃபேமஸ் ஆனார்ல, அப்போது நிறையா முடி வளர்த்துருப்பார். அப்போ டான்ஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணும் பொழுது முடியை முன்னாடி விட்டுக்குவார், மூக்கை மறைக்கட்டும் அப்படின்றதுக்காக. அதே மாதிரி கேப் போட்டிருப்பார், அந்த ஹேட் வந்து இப்படி முன்னாடி கவர் பண்ணியிருப்பார், கண் மூக்கு இதெல்லாம் அது மறைச்சிடட்டும் அப்படின்னு. உலக புகழ்பெற்ற ஒரு டான்சர் மைக்கேல் ஜாக்சன் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, அவர் இவ்வளோ பெரிய ஆளாக வந்தோம், சின்ன வயசில் அவங்க அப்பா சொன்ன அந்த ஒரு சஜஷன் அவரை அந்த அளவுக்கு இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண வச்சிருக்கு. 2009 அவர் இறந்துட்டார். 51 வயசு அப்படிங்கிறது மரணம் அடையக்கூடிய வயசே கிடையாது. ஆனால் அதிகமான சர்ஜரிஸ், அளவுக்கு அதிகமான சர்ஜரிஸ், அளவுக்கு அதிகமான மெடிசின்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டதுனால புகழின் உச்சத்தில் இருந்த போதும் உடம்பை சரியாக பார்த்துக்காம அவர் இறந்துட்டார். அப்போது ஒரு நெகட்டிவ் சஜஷன் இவரை இப்படி ஆக்கியிருக்கு. ஸோ சஜஷன் கேன் மேக் யூ ஆர் பிரேக் யூ. கரெக்டு, சூப்பருங்க. ஒரு சஜஷன் ஒருத்தர் மேலேயும் கூட்டு போகும், கீழேயும் தள்ளுன்றீங்க. பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க குழந்தைய வளர்க்கும் போது இந்த மாதிரி பாசிட்டிவான சஜஷன்ஸ் கொடுங்க. எப்போவுமே அவங்கள டிமோட்டிவேட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சொல்கிறது சஜஷன்ன்றது வந்து பெரிய லெவலில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னும் போது, இந்த பிளாக் மணி எல்லாத்தையும் இந்தியாவுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறதும் சஜஷன் தானே? ஆமாம், அப்படி இல்லை? ஸோ அதுவுமே கைண்ட் ஆஃப் ஒரு சஜஷன் கொடுத்து, ஆமாம். ஸோ அப்போ நிறைய சஜஸ்டபிள் வந்து நம்ம இந்தியன்ஸில் நிறைய பேர் இருக்காங்கன்னு நீங்கள் சொல்ல வரீங்க. ஆமாம், இப்போ பொலிட்டீஷியன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு ஜென்ரலாக தான் கேட்குறேன். இதுவும் பாலிடிக்ஸ்க்கு எந்த சம்மந்தம் இல்லை, நானுமே ஜென்ரலாக தான் சொல்கிறேன். இப்போ எலெக்ஷன் டைமில் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்கட்டும், எல்லாரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிறது கொடுக்குறாங்கல்ல, வாக்குறுதிகள். அது எல்லாமே ஒரு வகையில் சஜஷன். எதுக்கு? பீப்புளை அட்ராக்ட் பண்ணணும். அட்ராக்ட் பண்ணும் பொழுது அந்த அட்ராக்ஷன் என்னவாக மாறும்? ஓட்டாக மாறும். ஓட்டாக மாறுச்சு அப்படின்னா நம்ம வின் பண்ணலாம். சஜஷன் எல்லாமே சஜஷன் தான். அதனால் அது தப்பு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு வகையில் அதுவும் ஒரு பிளசிபோ எஃபெக்ட். ஆமாம், ஆமாம். ஸோ பாருங்கள், பிளசிபோ எஃபெக்ட் எவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஒரு சின்ன ஒரு சஜஷன் ஒரு பெரிய ரோல் நம்ம ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. ஆமாம், சூப்பர் அசோக், நல்ல விஷயம். அதாவது இது
கண்டிப்பாக இந்த பாட்காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சஜஷன்ஸ் எவ்வளோ பெரிய விஷயன்றது வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகிருக்கும். ஃபைனலாக நான் கேட்குறேன், நான் இவ்வளோ விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க, இவ்வளோ விஷயம் பேசியிருக்கோம், நம்ம நிறைய பேருக்கு வந்து இது வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்றாரு. இந்த பாட்காஸ்ட் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லை, பர்சனலாக நான் வந்து இது ஒரு ஒர்க் ஷாப்பை நான் வந்து அட்டன் பண்ண முடியுமா, இல்லை எனக்கு எப்படி கற்றுக்கிறது. ஏன்னா இப்போ நான் செல்ஃப் ஹிப்னாசிஸ் பண்ணேன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கே நான் வந்து சஜஷன் கொடுத்துட்டு என்னோடய பிஹேவியர் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை என்னோட டெவலப்மெண்ட்டுக்காகவோ நான் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதாகவும், இல்லை அவங்க இன்னொருத்தருக்கு தெரப்பீஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஹிப்னாசிஸ் கற்றுக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே நீங்கள் எவ்ரி 2 months ஒரு ஒர்க் ஷாப் நீங்கள் பண்ணுறீங்கல்ல, இந்த ஒர்க் ஷாப்பை பற்றி சொல்லுங்கள். நம்முடைய அடுத்த ஒர்க் ஷாப் June 22 and 23 சாட்டர்டே சண்டே 2 நாள் இருக்குது. நான் இந்த இடத்துல வருஷத்தையும் மென்ஷன் பண்ணிடுறேன், 2024. ஏன்னா போன வருஷம் நடந்த ஒர்க் ஷாப் அதில் வந்து டேட்டு மந்த் மட்டும் சொல்லியிருந்திருப்போம். அந்த யூடியூப் வீடியோ இப்போ பார்த்துட்டு, சார் நாளைக்கு தானே உங்கள் ஒர்க் ஷாப் அப்படின்னு கேட்பாங்க. நாளைக்கா? இல்லை சார் இந்த டேட் அதுதான் போட்டுருந்துச்சு. சார் அது டேட்டு பார்த்தீங்க, மந்த்தும் பார்த்தீங்க, இயர் என்னன்னு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்பேன். ஆமாம்ல, இயர் அதுக்கப்புறம் பார்த்துட்டு சொல்லுவாங்க. அதனால் 2024 June 22 and 23 சாட்டர்டே சண்டே 2 நாள் நம்முடைய ஒர்க் ஷாப் அப்படின்றது இருக்குது. சென்னையில் தான் நடக்குது. அந்த பிளேஸ் லொகேஷன் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடலாம். அதுக்கு யாராவது ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அந்த கான்டாக்ட் நம்பரும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துடலாம். எந்த மாதிரியான அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ், என்ன டேக் அவே இருக்கும்? அதில் 4 விதமான விஷயங்கள் கற்றுக்கலாம். முதல்ல ஹிப்னோசிஸ் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஹியூமன் மைண்டுனா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத அவங்க கற்றுக்குவாங்க. கண்டிப்பாக வெரி இம்பார்ட்டன்ட் அது. அதுக்கு அடுத்ததாக ஹிப்னோசிஸில் ஒரு 4 இம்பார்ட்டண்ட் அப்ளிகேஷன்ஸை அவங்க கற்றுக்குவாங்க. செல்ஃப் ஹிப்னாட்டிசம், ஹிப்னோதெரப்பி, என்டர்டெயின்மெண்ட் ஹிப்னாட்டிசம், கான்வர்சேஷனல் ஹிப்னாட்டிசம். இந்த 4 விஷயங்களை அவங்க கற்றுக்குவாங்க. இது 4மே அவங்களுடைய லைஃப்பில் ஏதாவது ஒரு இடத்துல டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொரு காமனான கேள்வி, இந்த இதுலேயே எந்த ஏஜ் கேட்டகரியில் இருந்து இதை கற்றுக்க முடியும்? இது ஒரு 15 வயசுக்கு மேலே இருக்கவங்க கற்றுக்கலாம். ஏன்னா 15 வயசுக்கு கீழே யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மைண்டுனா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அந்த ஒரு மெச்சூரிட்டி லெவல் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால 15 வயசு, எஸ்பெஷலி அவங்க 15 அப்படின்றது 18க்கு மேலே இருந்தால் கூட ரொம்பவே நல்லது தான். ஆனால் இங்கே 18க்கு மேலே அப்படின்னா எதுவும் அடல்ட் கண்டென்ட் எதுவும் இருக்குமோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதுக்காக நான் சொல்லலை, ஒரு மெச்சூரிட்டி லெவல் அப்படின்றது புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயம், அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். ஆமாம். ஸோ சில்ட்ரனுக்கு ஹிப்னோசிஸ் நம்ம பர்ஃபார்மும் பண்ணலாம், தெரப்பிஸும் கொடுக்கலாம். பட் கற்றுக்கணும்னு வரக்கூடியவங்களுக்கு மட்டுமே இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஒரு 15 இயர்ஸ்க்கு ப்ளஸில் இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர். ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் நீங்கள் கேட்ட கேள்விக்கான ஆன்சர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒர்க் ஷாப் அகைன் நீங்கள் வந்து June 22 and 23 2024 சென்னையில் ஒர்க் ஷாப் பண்ணுறாரு அசோக் சார். June 22 and 23 அகைன் நான் சொல்லிடுறேன். ஸோ லொக்கேஷன் டீட்டெயில்ஸு மற்றது எல்லாமே நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம், பாருங்கள். அண்டு ப்ளெசிபோவில் ஆரம்பித்தோம், ப்ளெசிபோலையும் முடிஞ்சிச்சு. ஆமாம், சரிங்களா? ஸோ தேங்க்யூ அசோக், நல்ல ஒரு பாட்காஸ்ட்டாக இருந்தது. ஸோ இந்த பாட்காஸ்ட்லேயே நிறைய விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணிங்க. ஐ திங்க் அதை வச்சே நான் அடுத்த பாட்காஸ்ட்டில் நிறைய கொஸ்டின்ஸ் ஷூர். அதே மாதிரி இப்போ போன பாட்காஸ்ட்டில் நிறைய கமெண்ட்ஸ் வந்தது, ஸ்டாமரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது. அதை வச்சு இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம நிறைய பேசணும் இல்லையா? கரெக்ட். அதே மாதிரி இந்த பாட்காஸ்ட்டை பார்க்குறவங்க கீழே ஏதாவது கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அதையுமே கூட நம்ம ஒரு இன்புட்டாக எடுத்துக்கிட்டு, கண்டிப்பாக எனக்கே நிறைய உங்ககிட்ட கேட்கணும், ADHD பற்றி, அதுக்கப்புறமா ஆங்ஸைட்டி பற்றி, ப்ரொக்ராஸ்டினேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இது எல்லாமே கண்டிப்பாக இந்த ஒரு அவேர்னஸை கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். நிச்சயமாக. ஸோ அது போய் சேரும்போது தான் இதுக்கான கிளாரிட்டியும் கிடைக்கும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இன்றைக்கி கிடைச்ச ஒரு பெரிய கிளாரிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிப்னோசிஸ் இல்லீகல் அப்படின்னு சொல்கிற விஷயம் ஃபேக், ராங் இன்ஃபர்மேஷன், ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படி கிடையாது. ஸோ ஹிப்னாசிஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம், லேர்ன் பண்ணலாம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஹிப்னாசிஸ் எல்லாமே எதுவுமே இல்லைன்றதான் நான் பிலீவ் பண்ணுறேன். வேர்ல்டு எவால்வ் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் ஹிப்னாசிஸ் தான், இன்க்ளூடிங் லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாமே அப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அசோக். தேங்க்யூ. ஸோ அடுத்த பாட்காஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக நம்ம பண்ணலாம். நிச்சயமாக பண்ணலாம். லெவலில். தேங்க்யூ.